வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இருக்கார்ல, அவர் சமீபத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாரு. சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு. ஏன்னா அவர் தானே உயர்கல்வித்துறை அமைச்சர். அதில் திருக்குறளை தவறாக சொல்லிட்டாரு, தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டு நடக்குது. எந்தெந்த திருக்குறள்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஷேர் பண்ணுறாங்க. முதல் திருக்குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளை இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை அப்படின்னு சொல்லிட்டு கோவி செழியன் பேசியிருக்காரு அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க. ரெண்டாவது திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறது திருக்குறள். கோவி செழியன் என்ன சொல்லியிருக்காரு? கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு தவறாக சொல்லியிருக்காரு. உண்மையான திருக்குறள் என்ன? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மினிஸ்டர் என்ன பேசியிருக்காரு? கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இதுதான் திராவிட மாடலா? எதுக்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லுவீங்க. முதல்வர் பட்ஜெட் செஷனில் பெயருக்காவது திருக்குறளை முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பெயருக்கு கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சமீபத்தில் விமர்சனம் பண்ணியிருந்தார். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு திருக்குறள் சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்களுடைய மினிஸ்டர்ஸுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுங்க, திருக்குறளை ப்ராப்பராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஹெச் ராஜா அவர்களை சந்திச்சிருக்காரு, உடல்நலத்தை விசாரிச்சிருக்காரு. ஹெச் ராஜா அவர்கள் மிக வேகமாக உடல்நலம் தேறி வராரு. சமீபத்தில் என்டிடிவி ஒரு கான்க்ளேவ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் கலந்துக்கிட்ட ஹெச் ராஜா அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு, பக்கவாதம். அப்போ அந்த நிகழ்ச்சியில் கீழே தமிழிசை மேடம் உட்காந்துருக்காங்க. ஹெச் ராஜாவுக்கு முடியலை அப்படின்னோடனே உடனே டக்குன்னு முதலுதவி ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கொடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இந்த கோல்டன் ஹவர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை சரியாக தமிழிசை அவர்கள் பண்ணதுனால ஹெச் ராஜா அவர்களுக்கு உடல்நலம் ஆபத்து இல்லை, ரொம்ப வேகமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. முக்கிய தலைவர்கள்லாம் ஹெச் ராஜா அவர்களை நேரடியாக மருத்துவமனைக்கு போய் சந்தித்து விசாரிக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஹெச் ராஜா அவர்களை சந்திச்சிருக்காரு. சந்தித்ததோடு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தைப்பூசம் அப்போ பழனிக்கு அண்ணாமலை காவடி எடுத்தார். பழனிக்கு அப்போவே சொல்லியிருந்தார், ஹெச் ராஜா அவர்கள் உடல்நலம் விரைவாக தேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காவடி ஏந்தி நான் இப்போ போகிறேன். இந்த வருஷம் நான் காவடி ஏந்துறதுக்கான முக்கிய காரணம் ஹெச் ராஜா அவர்கள் உடல்நலம் தேறணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். மருத்துவமனையில் பழனியில் பெற்ற அந்த பிரசாதங்கள் விபூதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹெச் ராஜா அவர்களுக்கு வச்சு விட்டுருக்காரு. எவ்வளவு பாண்டிங் பாருங்கள் ஹெச் ராஜா அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும். சீனியர்களை அண்ணாமலை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உருட்டுவாங்க. அதில் உண்மை கிடையாது. சீனியர்களுக்கு, சீனியர் தலைவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்தவர் அண்ணாமலை, அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தவர். ஆனால் அண்ணாமலையை பிடிக்காதவங்க தான் அண்ணாமலை சீனியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருப்பாங்க. அந்த உருட்டல்களை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதா இதிலிருந்து நம்ம தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறத பாஜக ஷேர் பண்ணுறாங்க. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, இந்தியா அமெரிக்கா இடையேயான ட்ரேடு டீல். இப்போது இரண்டு நாடுகளும் கூட்டாக அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பதிவு போட்டார்ல, அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ட்ரம்ப்பு எப்போ எந்த மூடில் இருக்காரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால் அவருடைய ட்விட்டர் பதிவு, சமூக வலைதள பதிவுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு விவாதிக்கணும். ஏன்னா இரண்டு நாடுகளும் கூட்டாக அறிவிச்சிருக்காங்க. இதில் ரெண்டு விஷயம் கிளியர். ஒன்று, வருஷத்துக்கு 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான அமெரிக்க பொருட்களை இந்தியா பர்ச்சேஸ் பண்ண இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் உருட்டி விட்டாங்க. நம்ம கூட சொல்லியிருந்தோம், ஒரு வருஷத்துக்கு கிடையாது 5-6 வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா? அதிகாரப்பூர்வமாக அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிச்சே காமிச்சிடுறேன். என்னென்னா, யூஎஸ் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸு, ப்ரீசியஸ் மெட்டல், டெக் ப்ராடக்ட்ஸு அண்டு கோல் ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், இதெல்லாம் அடுத்த 5 வருடங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண இருக்காங்க இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான பொருட்களை. ஒரு வருஷம் கிடையாது, 5-6 வருஷத்துக்கு. அதை இன்றைக்கி கூட்ட அறிவிப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா எந்த இடத்துலையும் சொல்லலை. இந்த ஒப்பந்தத்தில் எந்த இடத்துலையும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயிலை குறைப்போம் இல்லை நிப்பாட்டுவோம் அப்படின்னு இந்தியா சொல்லலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
எங்கெல்லாம் எங்களுக்கு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்குவோம், ரஷ்யா கிட்ட வாங்கிக்கிருக்கோம். நீங்கள் கொடுக்குறீங்களா எங்களுக்கு தள்ளுபடி விலையில், உங்ககிட்டையும் வாங்குவோம், வெனிசுலா கிட்டையும் வாங்குவோம் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்குது. அடுத்து மிக முக்கியமாக அக்ரிகல்ச்சர் மற்றும் பால் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கான சந்தையை இந்தியாவில் திறந்து விடணும், அமெரிக்க பொருட்களுக்கான சந்தையை திறந்து விடணும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். முடியவே முடியாது. அப்படி அமெரிக்க வேளாண் பொருட்கள் பால் பொருட்களுக்கு இங்கே சந்தையை ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு மோடி பதிலடி கொடுத்துருந்தாரா? அந்த நிலைப்பாடே தொடரும். அக்ரிகல்ச்சர் மற்றும் பால் பொருட்களுக்கு அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் அண்டு பால் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை அப்படிங்கிற முடிவும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.